Definitely, sir. As a teacher, I want to take you all and I want to share the experience. That's all. Sir, you are the inspiration for this association because you are stimulating us. That's why we are starting this type of association, sir. Very good. Actually, these things should continue, whether Corona is there or not, lockout is there or not. Yes, sir. These type of associations are much better. No Yes, sir. dinner, no coffee. Yes, Yes, no sponsor. yes, sir. Okay, all these things will go Yes, sir. very good for our technical upliftment. Yes, Right? sir. Yes, sir. Definitely, sir. In the pandemic period, we didn't waste our time. We spent a lot of time to know about the structural and other civil-oriented problems and fields, sir. That's why we create this type of events, sir. Now, as my friends ARS said, all these things cannot be done in one evening. Definitely, sir. Anything which is given more than an hour will be boring. Yes, sir. So, usually, I remember my IIT Madras experience. Professor Varghese asked to read the books first, then only he will take the classes. So similarly, I have asked the questions first and then answering it. All along in my life, I know how to ask questions only. I think teacher need not know the answer for the questions. Am I right? Yes, sir. Definitely, Yes, sir. sir. Definitely, teachers answer தெரியாதுன்னு இருக்குமா? No, sir. No, sir. You hide and seek, sir. Something hide and seek. That's why we are waiting for your words. இல்ல உண்மை அதுதான். ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல டீச்சர்ஸ் Yes. கிட்ட போய் கேள்வி கேட்டீங்கன்னா இந்த Yes, ஆன்சர். sir. Yes, sir. அதானே அது? Yes, sir. சார் அதாவது நாங்க வந்து ரொம்ப சஃபர் ஆயிருக்கோம் சார். நம்ம கொஞ்ச நேரம் தமிழ்லயே பேசுவோம், அப்புறம் பாப்பா. சரிங்க சார். சார் அதாவது எங்க மனசுல ரொம்ப உண்மை சார். நான் மனசுல இருந்து என்ன பேசணும்னா, சரிங்க ஸ்டீல் சார். ஸ்ட்ரக்சர் கிளாஸ்ல எஸ் சார். என்ன எஸ் சார். நடக்குதுன்னா, எப்படியாச்சும் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா போதும். எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். அந்த அளவுக்கு தான் நம்ம ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் நாலேஜ் இருக்கு இல்லையா? எஸ் சார். எஸ் சார். அதுக்கு காரணம் நீங்க இல்ல. எஸ் சார். ஏன்னா அந்த டீச்சர் கூட. எஸ் சார். எங்க ஆல்மோஸ்ட் throughout India. Throughout India I can tell. இல்ல வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா வருதா? கிளியரா இருக்கு சார். உங்க ஃபேஸும் கிளியரா இருக்கு, வாய்ஸும் கிளியரா இருக்குங்க சார். ஓகே ரைட். சார் ஆடியோ வீடியோ கிளியரா தான் இருக்கு சார். இருக்குங்க சார். சொல்ல நான் வீட்டுக்கு போட்டா
Good morning, friends. Good morning, friends. Good morning, friends. Good morning, friends. Good morning. Good evening. Good evening. Please move. Hello. Hello. Hello, sir. Sorry, sir. No problem. No problem. Host கொஞ்சம் ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு 2 நிமிஷம் சார். 2 நிமிஷம் சார். எஸ் சார். ஹலோ. Yes, please. சாரி சார், நான் ஒரு நிமிஷம். Professor, good evening, Professor. This is Sabarinathan. Evening. Yes, Professor. Let us start from the wind loading, Professor. So, can you elaborate the windward and leeward? இல்ல நான் வந்து என்னோட பவர் பாயிண்ட போடுறேன் முதல்ல. Yes, Professor. Okay. போட்டுட்டு Yeah. then அந்த கேள்வி கேட்பேன். Okay, sir. Fine, Professor. Okay. பேசிக்ஸ் எல்லாம் நான் சொல்லிடுறேன். Fine, Okay, Professor. சொல்லிடலாமா? அப்படி Yes, sir. போமா? Yes, sir. அப்படியே போலாம் சார். நீங்க இப்ப அப்லோட் பண்ணிடுறீங்க இல்லையா பிரசன்டேஷன்? ப்ரொஃபஸர் இது பிரசன்டேஷன் எங்கிட்ட இல்லைங்களா சார்? அண்ணா சரவணன் அண்ணா எனக்கு ஒரு மெயில் கொடுத்துறீங்களாங்கண்ணா சரவணன் அண்ணா? நான் ஷேர் பண்ணிடுறேன் இமீடியட்லி. ப்ளீஸ்ண்ணா, நான் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கொடுக்குறேங்கண்ணா.
மீன்வைல் நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லுவோம் இப்போ. எஸ் ப்ரோ சார், வெல்கம் வெல்கம் சொல்லலாமா? எஸ் ப்ரோ சார். போட என்னது சார் சார் நீங்க பேசலாங்க சார். பேசலாமா? பேசலாங்க சார், பேசலாங்க சார். எல்லாரும் வெயிட்டிங் சார். 40 members is there. வெரி குட் வெரி குட். எஸ் சார். பவர் பாயிண்ட் ரெடி ஆகிறதுக்குள்ள சொல்லுங்க. விண்லோட பத்தி கேட்டீங்க. எஸ் சார். எஸ் சார். அந்த எர்த்குவேக் லோடுக்கு ஊர்ல இருக்கிற எல்லா காலேஜ்லயும் வந்து கிளாஸ் நடத்துறோம். எஸ் ப்ரோ சார். அந்த விண்லோடுக்கு யாரும் கிளாஸ் நடத்துறது இல்ல. கரெக்ட். நீங்க காலேஜ்ல கிளாஸ்ல எங்கேயும் எந்த புக்லயும் விண்லோட படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்காது உங்களுக்கு. நான் தமிழ்ல பேசலாம் இல்லையா? யாராவது தமிழ் தெரியாதவங்க இருக்காங்களா? இல்ல சார், இல்ல சார். நீங்க தமிழ்ல தாராளமா பேசலாம் சார். எல்லாரும் தமிழ் தான் சார். ஓகே. எஸ் சார். நம்ம மீட்டிங் ரொம்ப சீரியஸா போக வேண்டாம், ஜாலியா இல்ல. எஸ் சார், எஸ் சார், டெஃபினெட்லி சார். சரி, விண்லோட பத்தி பேசணும்னா விண்லோட் வந்து windload is due to the atmospheric changeனால வர்ற ஏர்னால மூவ் ஆகுறதுனால வர்றதுக்கு பேர் தான் விண்லோட்னு சொல்றோம். அந்த விண்ட் வந்து ஒரு சர்ஃபேஸ்ல அடிச்சாலோ சர்ஃபேஸ்ல டீவியேட் ஆனாலோ we will be getting சர்ஃபேஸ்ல டீவியேட் ஆனா we will be getting suction. சர்ஃபேஸ்ல இம்பிஞ்ச் ஆச்சுன்னா அதுக்கு பேரு பிரஷர். இது முதல் பேசிக். This wind load velocity will change a few seconds-க்கு தான் அடிச்சிருக்கோம். அது அந்த 100 வருஷத்துல we call it as a 100-year wind னு சொல்லுவோம். 100 வருஷத்துல திருப்பூர்லயா இருக்கட்டும், கோயம்புத்தூர்லயா இருக்கட்டும், மெட்ராஸ்லயா இருக்கட்டும், அந்த 100 வருஷத்துல மேக்சிமம் அந்த விண்டு தான் வந்து விண்ட், அந்த லோக்கல் பேசிக் விண்ட் வெலாசிட்டி நாங்க சொல்றோம். அந்த விண்ட் வெலாசிட்டி இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், கோயம்புத்தூர்னோட சென்டர் பீலமேட்ல இருக்கிற விண்டுக்கும் கோயம்புத்தூர்ல கொடிஷியால இருக்கிற விண்டுக்கும் வித்தியாசமா இருக்கு. அதனால இடத்துக்கு இடம் மாறும். நம்பர் 1, இம்பார்ட்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்பர் 2, நம்பர் 3, height and width of the structure க்கு தகுந்த மாதிரி மாறும். All these things have been codified as K1, K2, K3, K4. K4ங்கிறது புதுசா வந்திருக்க கோடு. அதாவது இப்ப வந்து எந்த கோடா இருந்தாலும் சரி, ரீசெண்டா வந்த கோட்ல தான் நம்ம எடுத்துக்கணும். அது பார்ட் 3 ஆஃப் IS விண்ட்லோட் கோட் எடுத்துட்டு IS 2000 வந்த விண்ட்லோட் கோடை எடுத்து பாருங்க. சரி, அந்த விண்ட்லோட் கோட்ல அடுத்த வேல்யூ என்ன இருக்குன்னா, அந்த விண்ட்லோட் கோட்ல 10 மீட்டருக்கு கீழே இருந்தால் விண்ட் பிரஷரை வந்து 0.6 V² எழுதிக்கிறோம். விண்ட் வெலாசிட்டி தெரியும். அந்த விண்ட் வெலாசிட்டிய K1, K2, K3, K4 ஆல பெருக்குனா நம்மளுடைய அந்த ஏரியால வர்ற விண்ட் டிசைன் விண்ட் வெலாசிட்டி கிடைக்கும். விண்ட் வெலாசிட்டி ஸ்கொயர்டு மல்டிப்ளைட் பை 0.6 give you so many நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் விண்ட் பிரஷர் கிடைக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஊரோட விண்ட் வெலாசிட்டி. விண்ட் வெலாசிட்டி 3. ஆக்சுவலா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 4 விண்ட் வெலாசிட்டி. ஒன்னு சென்னையில 50, சென்னைக்கு அப்புறம் திருச்சி ஏரியால வந்தீங்கன்னா 47, கோயம்புத்தூர் ஏரியால 39, பெங்களூர்ல 33. so many kilometer per second, meter per second wind velocity கிடைக்கும்.
So in the wind velocity multiplied by K1, K2, K3 போட்டு into 0.6 போட்டீங்கன்னா உங்களுக்கு local wind design velocity கிடைக்கும். And the design wind velocity can be multiplied by 0.6 V squared and we get the wind pressure. இப்போ ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க புது கோட்ல 0.8 times that pressure is the design wind pressure னு சொல்லியாச்சு. இது வரைக்கும் ஒண்ணு. இதுக்கப்புறம் எந்த டைரக்ஷன்ல விண்ட் அடிக்குதோ அந்த டைரக்ஷன் படி வால் ரூஃப் எல்லாத்துக்கும் மாறும். ஸோ அதை வந்து ஒரு கோஎஃபிஷியண்டா சொல்றாங்க, சிடி அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிடி வந்து வால் ஃபேஸுக்கு மாறும். எந்த வால் மேல அடிக்குதோ அந்த ப்ரெஷர் வந்து யூஸ்வலா நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்க்கெல்லாம் 0.7 சொல்லலாம். அந்த ஆப்போசிட் சைட்ல 0.3 வரும். அதே மாதிரி ரூஃப்னோட விண்ட்வர்ட் சைடும் லீவர்ட் சைடும் வேல்யூஸ் மாறும். இது ஒரு விண்ட் ப்ரெஷர். இதுக்கப்புறம் அந்த விண்டு உள்ள போய் மேல தூக்கும். உங்களுடைய ஓப்பனிங் பெருசா இருந்ததுன்னா 0.5 டைம்ஸ் விண்ட் ப்ரெஷர் கிடைக்கும். ஓப்பனிங் சின்னதா இருந்தா 0.2 கிடைக்கும். அதே மாதிரி ஒன் சைட் ஸ்லோப் இருக்கிற பில்டிங், டபுள் சைட் ஸ்லோப் இருக்கிற பில்டிங்க்கு இந்த சிடி இருக்கு. ஸோ இப்போ உங்களுடைய டிசைன்ல வந்து 4 டைப் ஆஃப் விண்ட் ஃபோர்ஸஸ் ஆட் ஆகுது. ஒன்னு வந்து விண்ட் பேரலல் டு த ரிட்ஜ் பிளஸ் உள்ள இருக்கிறது சக்ஷன் அல்லது பிரஷர். அதே மாதிரி விண்ட் பர்பெண்டிகுலர் டு த ரிட்ஜ் சக்ஷன் பிரஷர். இதுக்கு அப்புறம் யூ ஹவ் காட் த லைவ் லோட், wind load. So total number of minimum combinations will be 5. Wind load plus dead load plus wind load 1 plus pressure, wind load 1 plus suction, wind load 2 plus suction, wind load 2 plus pressure plus the dead load. 5 காம்பினேஷனுக்கு மினிமம் பண்ணணும். எர்த்குவேக் விட்டுரும். இந்த 5 காம்பினேஷன் plus dead and live load will be giving you the maximum or minimum force in the structure. இதுதான் wind load பத்தி சிம்பிளா சொன்னா இவ்வளவுதான். போலாமா? Thank you, Professor. Thank you very much. Yes, sir. Thank you, sir. சரி. எனக்கு வந்து முதல் கேள்வி ஒண்ணு கேட்டாரு. இந்த ஆர்கிடெக்ட்ஸ் சொல்றாங்க அந்த மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய இடத்துல பேப்பர்ஸ்ல எல்லாமே வந்து ஆஸ் பர் தி ஆர்கிடெக்ட்ஸ் டிசைன் அல்லது ஆர்கிடெக்ட்ஸ் ஒப்பீனியன் இப்படின்னு வந்து முடியுது இல்லையா? இப்படின்னு பேப்பர்ல வருது. எங்க ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் தானே பண்றோம். ஹலோ சார், அதான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, மேஜர் கேள்வியா? எஸ் சார். Yes, Professor. Yes, sir. Yes, sir. சரி, ஒரு ஸ்ட்ரக்சர் இப்ப அந்த ரெண்டாவது ஸ்லைடுக்கு போங்க. Yes, Professor. ரெண்டாவது ஸ்லைட்ல நம்ம எதுக்கு டிசைன் பண்றோம்? ஒரு ஸ்ட்ரக்சர்னு வேணும்னா அந்த அந்த ஒரு ஸ்ட்ரக்சரோ ஒரு பில்டிங்கோ வேணும்னா அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு வேர் ஹவுஸ் அப்படின்னா வேர் ஹவுஸ் வந்து ஹேஸ் டு ஸ்டோர் so many bags or so many tons, etc. Let us take a silo. It has to store so many tons of wheat or so many tons of coal. ஏதோ ஒன்று வரும். ஸோ இதுக்கு பேரு functional design பேரு. இந்த functional design will be done by the client and the architect or the process architect. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்ல என்னென்ன வரணும்னு பாருங்க. அடுத்த ஸ்டெப்ல ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி
buildability, maintainability, material, technique of making that shape, all these things will be the work of a structural engineer. Third வந்து aesthetic, அது எப்படி கொட்ட போறோம், இதுதான் வந்து உங்களுடைய ஆர்கிடெக்டோட வேலை. மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சருக்கு ஆர்கிடெக்டுக்கு வேல்யூவே இல்லைன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஒன்லி ப்ராசஸ் ஆர்கிடெக்ட் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் ஆர் இன்வால்வ். ஏன் அந்த பேப்பர்ல அப்படி எழுதுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே எஸ் ப்ளீஸ். எஸ் சார். எஸ் சார். எஸ் ப்ரொஃபசர். எஸ் சார். சாட்டிஸ்ஃபேக்டரியா இந்த ஆன்சரு? ஓகே சார். இதுக்கு என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. இப்போ ஒண்ணும் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம முதல்ல வந்து ஆர்கிடெக்ட் மட்டும் சைன் பண்ணா போதும், எல்லா பேப்பர்லயும் எல்லாரும் சைன் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதனால வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் சைன் பண்ணா போதும்னு நினைக்கிற அத்தாரிட்டிஸும் உண்டு இப்போ. ஓகே. எஸ் சார். ஸோ உங்க ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஓரளவுக்கு வந்து இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, என்னைய வந்து நிறைய கேள்வி அதுல இருந்தது. ஒரு கேள்வி வந்து ப்ரீஸ்டஸ் கான்கிரீட்டை பத்தி, ப்ரீஸ்டஸ் ஸ்டீலை பத்தி ஒரு கேள்வி இருந்தது, கேம்பரை பத்தி ஒரு கேள்வி இருந்தது. இந்த கேள்விகள் எல்லாம் பார்த்தா எனக்கு ஒண்ணு தோணுச்சு, என்னன்னா அப்போ டே டு டே பிராக்டிஸை பத்தி ஒண்ணுமே தெரியாததான் கேள்வி கேட்டுட்டாங்க. டே டு டே பிராக்டிஸ் தெரிஞ்சா இந்த கேள்வி எல்லாம் கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா மேஜரா பேர்னிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆயிருந்துட்டு இருக்கு. எனிவே அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பின்னாடி ஆன்சர் பண்றேன். அவரோட டாக்டர் சாந்தகுமார் சொன்ன மாதிரி இன்னொரு செஷன்ல ஆன்சர் பண்றேன். பட் இப்ப பொறுத்த வரைக்கும் நான் சிம்பிள் இண்டஸ்ட்ரியல் ஷெட் எடுத்துக்கிறேன். இந்த இண்டஸ்ட்ரியல் ஷெட்ல மொத்தம் 3 காம்பனன்ட் உண்டு. 3 காம்பனன்ட் தான் உண்டு. மேல இருக்கிற தோல், ஸ்கின் ஆர் கிளாடிங், மேலையும் சைட்லயும் இருக்கிற கிளாட் ஆர் ஸ்கின், அதுதான் முக்கியம். அதுதான் வந்து நம்ம எல்லா இண்டஸ்ட்ரியில உள்ள இருக்கிற மெட்டீரியலை காப்பாத்திட்டு இருக்கு. தட் ஸ்கின் வில் பி சப்போர்ட்டட் பை த செகண்டரி ஃப்ரேமிங் மெம்பர்ஸ்னு சொல்றோம். அந்த செகண்டரி ஃப்ரேமிங் மெம்பர்ஸ்னோட பர்பஸ் வந்து டு சப்போர்ட் த ஸ்கின் ஆர் த கிளாடிங் ஆர் சைட் கிளாடிங். ஸோ வி கால் தட் as பர்லின். சைட்ல வர்றத வந்து சைட் கிளாடிங் அல்லது கிரிட், இந்த மாதிரி வார்த்தைகள்ல யூஸ் பண்றோம். சைட்ல வர்ற பர்லினை வந்து சைட் கிளாடிங் ஆர் சைட் கிளாடிங் பர்லின் ஆர் கிரிட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றோம். Third வந்து all these things will be supported on a primary structural member. The primary structural member can be a truss, frame, or an arch, or any other member, a pre-stressed steel member, or even a concrete member. All these things are called the primary structural member. Let us take one by one. Let us take the material first. And the material இன்னும் வந்து நம்ம புக்ல வந்து asbestos sheet இருந்து மாறவே இல்லை. பட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், we have gone to metal sheets. அந்த மெட்டல் ஷீட் அப்படின்னு சொல்றது, மெட்டல் ஷீட்டுங்கிற வார்த்தை வந்து காமன் வார்த்தை. அது யாரு எந்த கம்பெனிக்கும் சேராது. கால்வாலியம் அப்படிங்கிற வார்த்தையோ அல்லது ஜிங்க் அப்படிங்கிற வார்த்தையோ ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட சேர்ந்தது. பர்டிகுலர் கம்பெனியோட சேர்ந்தது. We will use the general word
metal sheets. Once upon a time, we were using GI sheets. The GI sheets were covered with zinc only. The zinc and aluminium combination has made it more corrosion proof and resistant to atmosphere. Zinc and aluminium coated on both the surfaces of the steel, which is 0.42 mm minimum, with a coating thickness of 0.5 mm for total put together, top and bottom put together. இப்போ இந்த கோட்டிங் திக்னஸ் கோட்டிங் வேல்யூ வந்து நம்ம யூஸ்வலா வந்து கிராம்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர்ல சொல்றோம். அதை வந்து 50 grams per meter squared, 75 grams per meter squared or 150 grams per meter squared. யூஸ்வலா நம்ம ஊர்ல கிடைக்கிற ஸ்டீல் வந்து 150 grams per meter squaredன்னு சொல்லி விற்கிறாங்க. ஒண்ணுமே கோட் ஆகாம கூட விற்று. அப்படி about it. அதில் வந்து people are happy when they get it for the lower price. So, but we get it from a recognized firm. Then, in the sheet basic vechittu, there are 2 or 3 options available. One, at the side la pathina, and the slide oda side la pathina, we have got clip-on system nu per. அந்த ஷீட்ல ஓட்ட போடாம ஒரு கிளிப்பை வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மேல அந்த சீட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பேரு கிளிப் ஆன் சிஸ்டம். நான் பேசுறது பூரா நம்ம ஊர்ல அடாப்ட் பண்ணதுதான். நான் வேற ஊர்ல அடாப்ட் பண்ணதை பத்தி பேசவே இல்லை. நம்ம ஊர்ல அடாப்ட் பண்ண சிஸ்டம் இது. ஸோ இப்போ ரீசெண்டா என்ன ஆயிருக்குன்னா, we have got, இப்போ யூஸ்வலா எல்லாரும் வந்து நம்ம சிஸ்டத்துல படி நம்ம ரூஃப்ல வந்து சோலார் பேனல் வைக்கிறதுன்னு ஒரு சிஸ்டம் அல்லது நார்மல் பிராக்டிஸ் வந்தாச்சு. இப்ப அந்த பழைய கேல்வாலியம் ஷீட் மேல உங்களுக்கு சோலார் பேனல் வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, மேல வந்து ஒரு ஹேட் பர்லினை மாட்டி அந்த ஹேட் பர்லின் மேல வந்து சோலார் பேனல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ we can't directly fix it on the sheet. So what is that being done now is, instead we have got what is meant by a standing seam roof அப்படின்னு ஒன்று. ஸ்டாண்டிங் சீம் ரூஃப் அப்படின்னு ஒரு சிஸ்டம் ஆஃப் த ரூஃப் வந்துட்டு. இது ரீசெண்டா நான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர், வெரி வெல் நோன் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை ஸ்டாண்டிங் சீம் ரூஃப் போட்டுங்களேன் அப்படின்னு. அப்படி ஒரு ரூஃப் இருக்கிறதே எனக்கு தெரியாது சார்னாரு. அதனாலதான் ஸ்பெசிஃபிக்கா அதை சொல்றேன். நம்ம we are using widely in Coimbatore, where அந்த டிராயிங்ல பாத்தீங்கன்னா அந்த ரெட்ல மாட்டி இருக்கிற ஒரே ஒரு கிளாம்ப், அந்த ரெட்ல மாட்டி இருக்கிற சைடு ரெட் கலர்ல ஸ்டோன், அந்த ஷோ அந்த பீஸ் வந்து it is a cleat. The red color cleat is a sheet, a bent sheet. It is fixed to the sheet, we fixed to the parent sheet at intervals. Over that, in the left side la irukra vertical sheet கொண்டாந்து உள்ள வச்சிரோம். The right side la irukra vertical sheet கொண்டு வந்து மேல மடிச்சு வச்சிரோம். மடிச்சு வச்சிட்டீங்கன்னா you have got a standing seam of height around, எல்லாம் கொடுத்துருக்க பாத்தீங்களா, 1.25 இன்ச்சுக்கு ஸ்டாண்டிங் சீம் கிடைக்குது. அந்த ஸ்டாண்டிங் சீம் மேல வந்து சோலார் பேனல்ல மாட்டி விட்டுருவாங்க. ஸோ அது மேல நடக்கலாம். இந்த ஸ்டாண்டிங் சீம், ஒரு ஸ்டாண்டிங் சீமுக்கும் அடுத்த ஸ்டாண்டிங் சீமுக்கும் இருக்கிற கேப் வந்து 9 inches தான். அதனால அது மேல நடந்தாலும் ஒன்றும் ஆகாது. A bit costly system, but no leakage, no wear and tear. Fixing of solar panel is pakka. All these advantages are there. So this is available in the market in our area. Let's go to
திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர் வர்ற போது every time you might have seen PAG on your திருப்பூர்ல இருந்து வர்ற போது ரைட் ஹேண்ட் சைட், கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் போற போது your left hand sideல ஒரு building is being constructed for the past 5.5 years. அதனோட roof is being laid now. I hope most of you might have seen that roof. What is that roof is about? The roof நோட special consideration வந்து doubly curved roof. So உங்க asbestos வந்து plain. So we can't go for an arch type of structures with asbestos. Then we have got our galvanizing sheets or metal sheets. The metal sheets can be curved in one direction, but we don't have any option to go for two-direction curvature. So the two-direction curvature is possible with the sheet which we have made in Nilambur for the PHG IT building. That sheet is an aluminium sandwich panel specifically manufactured by one authority called Alzik. So what is it about? கொஞ்சம் நீங்க முதல்ல இருந்தே அதை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கீழே ஒரு பேஸ் ஷீட்டை மாட்டிடுறோம். Base sheet is similar to or same as your galvanizing sheet, a metal sheet. Then over that we fix a cleat. On the cleatல ஒரு hat section வைக்கிறோம். The hat sectionக்கும் அந்த cleatக்கும் கீழே இருக்கிற ஷீட்டுக்கும் நடுவுல வந்து we have a panel, wool panel, glass wool panel வச்சுட்டு மேல it is covered with a standing seam aluminum sheet. ஏன் aluminum sheetனா aluminum can take any shape, but every section is designed for the curvature and fixed to the site, fixed to the shape we require. On the entire shape வந்து we have to feed into the computer. The sheets are manufactured according to the curvature. So this is the speciality of it. So these are the things new as far as the sheets are concerned. Presently, we are using galvanizing sheets in general. Number two, the standing seam roofs where solar panels are required. Then when you require double curvature of the order which we have seen at Nilambur, we are using a Colvik sheets. As far as present days are concerned, we have only one company which is supplying that Colvik sheets. The thickness of the sheets of the Colvik sheets in total, it is around 250 mm. உள்ள வந்து thermal control பத்தி ஒரிபடிக்க வேண்டியதே அல்ல. So similarly, we have got your sandwich panel. அது எல்லாத்துக்கும் தெரியும். But only ஒரே ஒரு இது sandwich panelக்கு வந்து spacing of the purlin, sandwich panels are available 35 mm, 50 mm, etc. So sandwich panel node spacing வந்து according to the thickness of the sheet it may vary, and the minimum spacing you can go to 2 meter rather than fixing at 1.5 meter for regular asbestos sheets or regular galvanizing sheets. Right in the, let's go for the next. The sheets are supported by purlins, right? These purlins are basically
galvanium sheetையோ மெட்டல் ஷீட்டையோ ட்ரையாங்கிள் பர்லின்ல ஃபிக்ஸ் பண்ண வேண்டாங்கிற மாதிரி எந்த ரூலும் கிடையாது. Otherwise, generally used purlins are C purlin with clip, Z purlin, and these two are very common. And I said the rectangular hollow sections or square hollow sections are also being used. Then the question of which is preferred, when we use a cold formed purlins, which is being preferred, Z purlin or a C purlin? The Z purlin has got one advantage. When you're serious, if you have looked into the Z purlin, that top flange is slightly shorter and the bottom flange will be slightly larger in size. So one purlin can enter into another purlin. We call it them as nesting. When you see the diagram which is given there, we know the ordinary continuous beam bending moment diagram. The bending moment will be maximum at the supports, will be WL squared by 12, and at the center it will be WL squared by 24. So at the center I don't need much, and at the supports I need twice of the section. So why don't we nest, put one over the other, at least for the negative zone. 0.1L from this side, 0.1L from this side. You use double sheets or nesting one over the other, introducing one over the other with the interference of 0.1L on either side. You have got the negative bending moment taken at the support. This is the technique they are using. So there is no wonder in this. You may ask a question, sir, that cold form purlin design, is it so complicated? When you look at the most of the cold form sections which are being used, when you use B by T ratio or D by T ratio, you will see most of the sections are semi-compact sections. They can be designed in a very, very simple manner. The next question is there a lateral bending moment? Once upon a time it was very serious lateral bending moment. We are going to design for MX, we are designing for MY. Now at the bottom, the purlins are fixed to the primary members. At the top, they are not allowed to move because of the fixing of your sheets. The so-called diaphragm action connects all the purlins together. No purlin can move when we use a galvanium sheet with bolts. Then the British code goes back to our IS 800 1956, the present British code. As per the old code, the depth of the Z section or C section should be L by 40. Width of the section should be L by 60, and the load is dead load plus live load or dead load plus wind load applied vertically. Again, WL squared by 8
or if it is nesting is there, WL squared by 12, and then use your M is equal to FZ formula. So the purlin design is as simple as the simple hot rolled section purlin. That's all. Definitely, it is a semi-compact section. See, there is a confusion about the cold formed sections and light cast sections. So actually, as per our AS 800, whatever, whether you form it cold form, whether you form it as cold formed or hot rolled, the design is semi-compact or compact only. Semi-compact or light or slender. So most of the present available purlin sections are semi-compact sections only, held at the top, no question of torsion, only WL squared by 12 or 8 as the case may be, subjected to only gravity loads. So usually we design it for the dead and live load combination. Before going to the frames which are normally used, let me go to the truss. The truss, if you go in detail, when we have designed the Codicia truss, you'll be seeing the bottom cards are missing at the supports. And people ask me, have you done purposely, so-called the architects, you have followed the architect's line? No architect has given that. This is a structural necessity. See, when the reaction is shared by the top and bottom card, rather than top card only, you will be getting half of the force transferred to the card. So at the support, only the bottom card is not taking any vertical reaction. But when you bend it, you will be having vertical reaction. Let me come to the next step of a long span process. The first long span process, I think I am very happy. I have designed it at Codicia. It is a 50-meter span. Later, we have designed spans up to 70 meters. But the rules of the game are same. So when the truss will be safe, when it is lifted up and kept in position. So during lifting, you should not get a lateral buckling or lateral bending. For that, you have to design it as a double card truss. The width of the double card will be the width between the edges of the sections seen at plan will be L by 125. So when you are going for a 50-meter truss, the 50 divided by 125, the width of the section should be 400 mm. The 400 mm has been made with the two channels back to back, introducing another intermediate channel, and things went on. Now, the next question is, the end is raised up. Actually, when you see the bending moment diagram, so the truss is a replica of the bending moment diagram. If you superimpose a truss configuration over the bending moment diagram, we will see minimum projections anywhere. If the minimum projections are there of the bending moment diagram, you will be getting a uniform stress. Otherwise, normal stresses, when the end is pointed out, you will be having a maximum force at the end panel and minimum force at the center panel.
avoid it, but we are not going to change the card. The card size section is going to be the same. So when the card section is going to be the same, better try to make it uniform. That is the reason why the end is raised. நிறைய பேர் சொல்றாங்க, நீங்க இதெல்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? நான் ஒன்றும் கண்டுபிடிக்கவே இல்லை. எங்கேயோ இருந்து எடுத்து நம்ம ஊருக்கு அடாப்ட் பண்றோம். அவ்வளவுதான் பண்றோம். These studies have been done in Russia so many years back. So they are using when Russia or any communist country, you will be seeing only end raised trusses only with a double plane truss. But அதை நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி மாத்துறதுக்கு எனக்கு கிரெடிட் அது வேணா சொல்ல முடியும். So the long span truss. Then what can be now the primary, whether it is a truss, whether it is an arch, or you go for a frame, what should be the spacing of the trusses for the optical? When the span is 30 feet, our forefathers used 30 divided by 3, 10 feet center to center. உங்க ஊர்ல போனீங்கன்னா அந்த மாடு கட்டுற கொட்டை இருக்கும். அதனோட விட்த் ஒரு 20-25 அடி இருக்கும். அந்த 25 அடியில கல்லுகால் நட்டி மேல கூரை போட்டிருப்பாங்க. அந்த காலத்துல ஓட்டு கூரையாவும் இருக்கலாம், ஈவன் thatched ஷெட்டாவும் இருக்கலாம். You will be seeing the spacing between the கல் கால்களுக்கு இடையில ஸ்பேசிங் 24 feet இருந்தா 8 feet இருக்கும், 30 feet அந்த 8 feetங்கிறது அந்த காலத்துல அதுக்கு பேர் அங்கணம்னு பேரு. இந்த அங்கணம். So when the spacing, when the span becomes larger, 30 feet, they use the spacing of 10 feet. The same old rule holds good. My good friend and my colleague, Dr. J.V. Ramasamy, has done an extensive research using the modern computing devices and well-known mathematical techniques. He came back to one simple rule. 1/3 to 1/4 of the spacing will yield you the most economical truss purlin combination. So we have to see that the purlin weight and the truss weight should be as equal as possible. This is possible only when you go for a spacing. The present day spacing, I think instead of 1/3 to 1/4, you can go 1/3 to 1/5. So then, what is that next? Say next, I think the good old, next we are going back from the trusses. We have gone back to the arches. We have gone back to the curved members because the curved members are out of the date because no curved sheets are available. Once a deck sheets are available, we have gone for a curved sheets. But is there a way of using the so-called arch with plain asbestos sheets? Yes, possible. I think our mathematics teachers might have told you. Linear, I think any system can be curved as a linear. So we can call it as a linear arch, bilinear, trilinear, anything is possible. So when a shape has been made into a number of straight lines, then you can go for an asbestos sheets, taking an advantage of the arch. But we know every joint will be
a nuisance as far as the leaking is concerned. So we have to go for, and we have to travel an extra mile to safeguard the arch from the so-called linear arch at the junctions of the joints to make it leak-proof. Then, when you see the leak joint, when you see the arch, so when the systems have been, when we have gone for now a circular arch, a semicircular arch, a segmental arch, the major problem is, you might have heard about it and we have learned about it, that the 3-hinged arches, 2-hinged arches, 1-hinged arch and a fixed arch. But so many years, those arches have not been found in structures. The main reason is the horizontal thrust it is developing. How to manage that horizontal thrust? The horizontal thrust, vertically, definitely our Mother Earth will support it. Horizontally, the Mother Earth will support it in a very limited extent by creating a passive earth pressure. That is number one. Then this horizontal thrust is applied on a concrete pedestal. That concrete pedestal will be subjected to a moment. So whether we like it or not, we have got a footing where the truss is sitting on, subjected to a horizontal thrust and a moment. You know how difficult it is to design a concrete structure, concrete footing subjected to moment and an axial force. Leave alone your wind force, dead and live load forces on a system. After all, the manifestation of your arch I think you know the best arch structures which we have got here. I hope most of you might have visited Isha. The Isha is having the longest arch in this part of the country, which is having longest arch in this part of the country as a building. I don't call it as a bridges. We have got lot more. Then that arch is having a 80-meter span placed at 24 meters center to center. But again, we don't have much difficulty in designing that arch. After all, arch is totally a compression member. The effective length of the compression is from the bottom to the ridge. From the bottom to the ridge, when the arch is bending in the major plane. In the horizontal plane, we have got the purlin to support it. So this purlin, this structure, which can seat 5,000 people, we have designed it as a simple structure, that's all. I think the fabrication has helped that. So as far as the spacing is concerned, as far as the span is concerned, this still remains as a record structure. Then, after all, your frame is an offshoot of an arch. So this metal building systems, an off-shelf arrangement of materials have been in vogue from 1910 onwards. So in USA, when the labor is costly and materials are bit cheap, they wanted to do the entire factory at the
shop itself, load it, bring it, and erect it. Then from USA, this system has gone to Europe. The Europe people are using a different type of system. I will come to that later. Then directly Zamail, these groups have gone to Middle East. Zamail is a Middle East group. Middle East, and most of the structures, again, yeah, from the so-called arches, they have gone back, gone to the planar frames. There is an advantage. An arch, I think a truss has to be made at the field. You have to get the field energy, and you have to sacrifice the inaccuracies the field fabrication can have. But all these things are avoided at a cheaper cost at USA. Not necessarily all these things will work in India. Still, but the PEB structures looks neat, very easy to maintain, and it is a single shore authority. So we have also have PEB buildings. The PEB buildings can be designed and fabricated accurately. The economy can be brought down to the minimum. I will come to the discussion later. So, you will be seeing a PEB building as simply why it is economical. I think you will be seeing a diagram, the bending moment diagram, exactly almost coinciding with the shape of your PEB building. And when it is not coinciding, there you will be getting more moment. The more moments are seen at the haunches, and a little higher moment will be seen at the ridge. Now, I think I have omitted the board. I will come back to the board later if necessary. Now, so okay, we know all the bolts, all the PEB buildings and the great advantages of it. So I have been put to a few questions on the PEB buildings. Normally, the question and answer sections will come later, but here the question and answer sections has come in the front. And let us go to the slide, basic questions, please. You are following it, right? Yes, sir. Hello? Hello? Yes, sir. Yes, sir. Yes, sir. Following it up. Right. What are the specific One minute, I've done.
Okay. 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 Are you Yes, sir. following? Yes, sir. Yes, sir. Okay. முதல் கேள்வி இதை வந்து நீங்க you can ask the questions, you can ask the question to the your fabrication vendor. The first question, what is the specification you are following? What are the specifications are following? Indian coda அல்லது is it some other country's coda? So any design, the present day design has to be according to a particular code. What is that code? There is no necessity they have to follow the Indian code. We have got an example where a company followed South Korean code. So still we have accepted because it is according to that South Korean code. All these things are in order. All the codes are made by based on the theory only. I don't think there can be any difference. But when we say your PEB people are following, நம்ம PEB people ரொம்ப சிம்பிளா ஒரே வழி வச்சிருக்காங்க. இந்த MBMA அப்படிங்கிற MBMA அப்புறம் பின்னாடி சொல்றேன். MBMA அப்படிங்கிறது ஒரு சாஃப்ட்வேரை வாங்கிக்கிறாங்க அல்லது எப்படியோ யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த MBMA ஸ்டாண்டர்டு படி it can make only plane frame analysis. They make the analysis and all the things outputs will come as a drawing. Use the drawing, fabricate anything you like. But MBMA is not US standard. Metal Building Manufacturers Association have made certain code in between themselves. That code has not been revised for so many years. But that code is not taken an official US code. US ACI code on steel structure is different from Metal Building Manufacturer Standard. First of all, one. Then, right, somebody say, sir, when Indian code we are using, we are not getting an economical design. That is why we have got to the American code. Okay, Baba, go for American code, follow it totally full. See, they use a live load of 37. The wind load, they have to use Tirupur wind load or Coimbatore wind load or Avanashi wind load, any wind load according to the locality only. So they can't change over that. But as far as the live load is concerned, the live load, they have got 57 kg per meter squared. I don't know how they have got it. It is a pound equivalent of it. Pound per square foot equivalent of it. They made it as a 57 kg per meter squared. It is never, nowhere it is fitting into our Indian code. But they, அப்போ அமெரிக்கன் கோட்ல இருக்க ஸ்னோ லோடை யூஸ் பண்ணணும். They are not using it. So the live load, when they reduce it, actually they have made it as a live load into two parts. One is a snow load, another is a live load, regular live load or imposed load. So the mixing of codes are not possible. When you use a wind load of Indian code, you have to use the wind
you have to use the Indian code IS 800-2007 totally. Let's go to the third question. Fourth question. What is the foundation recommended? So, when you are preparing the tender, when you are, I think we are the architect and structural engineer are the authorities. Many times the authorities will leave. And when we are specifying a pinned structure, the frame is costly and the foundation is cheaper. When we make it as a fixed structure, the frame is cheaper, foundation is extremely costly. So most of the designers play there. So you will be seeing a PEB quote. You will be seeing 250 rupees per meter square to 800 rupees per meter square difference will be there. Why the difference is there? Because of the mixing of the codes and taking whichever is advantage, a pinned foundation or a fixed foundation, etc. So better you specify in your tender document what you require, a pinned or based document. I think I will prefer a pinned base rather than a fixed base. Normally the foundation will be at the client's cost. Then only a plate girder sections are used. Sir, this also will be put to many discussions. The rafter, everything has to be made with the plate. So here I think European practice is different. The European practice, they are using just the rolled steel sections only for the columns as well as the rafters, and the connections are made, the eaves connections are made slightly larger, cutting the rafter into two and using it as a triangle. The last question of that list. They will be, when they will be writing it, sir, we are following IS 800-2007 except chapter number 12. இது நம்ம ஊர் அந்த காலத்து சிற்பிகள் மாதிரி. சில நான் எல்லா சிற்பமும் பண்ணுவேன். திருப்பெருந்துறையும் தாராசுரமும் தவிர வேற எந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் பண்ணுவேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அது IS 800ல 2007ல IS 800-2007ல சாப்டர் 12 நீங்க எடுத்து பார்த்துருக்கீங்களா? இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் ஆடியன்ஸ் கேட்கிறேன். மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டோம். அந்த ஸ்ட்ரீட் ஸ்ட்ரக்சர் கோடையே ஜாஸ்தி பார்த்துருக்க மாட்டோம். அது வேற. அந்த that is what SRS told yesterday. It is a ductile detailing of steel structures have been written in chapter 12. So நேத்து நீங்க ARS லெக்சரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்கன்னா முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லா மெம்பரையுமே நீங்க டக்டைல் டீடைலிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லோட் கேரியிங் ஃப்ரேம், எந்த லோட் கேரியிங் ஃப்ரேம் வந்து சீஸ்மிக் ஷியர் எடுக்குதோ அதை மட்டும் பண்ணா போதும். அதர் மெம்பர்ஸ் நீட் நாட் பி டிசைன் ஃபார் so-called ductile designing அப்படின்னு முதல் ஸ்டேட்மெண்ட் ஆரம்பிச்சார். அதே ஸ்டேட்மெண்ட் தான் சாப்டர் 12க்கு. Only the braced frame members, braced column and bracing, braced frame members and எல்லா ஃப்ரேமையும் கனெக்ட் பண்ணி ஒரு மெம்பர் போகும். அது ஈவ்ஸ் ராப்டர்னு பேரு. அந்த ஈவ்ஸ் ராப்டரும் இந்த பிரேசிங் ஃப்ரேமும் மட்டும்தான் வந்து நீங்க சாப்டர் 12க்கு பண்ணணும்.
all the other numbers will be done for the dead and live load only. அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிளியரா இருந்தால் ஒருவேளை வந்து சாப்டர் 12 அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் see that whether they are using chapter 12 யூஸ் பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிற கிளாரிட்டியும் வரணும். ஏன்னா நீங்க டெண்டர்ஸை வந்து evaluate பண்ற போது somebody might have used a chapter 12, somebody might not have used chapter 12. Chapter 12 is not a necessity as far as steel structures are concerned, because there is a very clear rule, it is a single story structure. The single story structures and the roof is of extremely lightweight. So the earthquake may not be a major concern. அதனால வந்து சாப்டர் 12 நான் யூஸ் பண்ணலன்னு சொன்னாலும் we can accept, but it should be uniform for all. Let me go to why. அதுக்கப்புறம் வந்து அடுத்த கொஸ்டினுக்கு போறேன் நான். எனக்கு இதுக்கு 2 படங்களை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போறேன். Why steel is not a preferred material for a multi-story frames in India? இந்த கேள்வி எல்லாம் it is a burning into the minds of so many people. நம்ம சப்ஜெக்டே தெரியாதவங்க கிளையண்ட்ல இருந்து ஆர்டினரி பப்ளிக் வரைக்கும் கேட்கறதுக்கு. நான் துபாய் போயிருந்தேங்க, அங்கே எல்லாம் மல்டி ஸ்டோரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஸ்டீல் இருக்கு. யூஎஸ்ல வந்து லாங் பேக் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஹேவ் பீன் மேட் வித் ஸ்டீல் ஃபார் 11 stories. This question has been asked to us, and myself and Saravanan has taken up a work for one client who has just returned from Dubai. He is putting 3 stories of commercial complex at the basement 1, 2 and ground floor basements wider, then another 15 or 16 stories of steel multi-story structure. That client asked the original architect and consultant, so you have made the structure in concrete. Why don't you make it with steel? Yes. So, but anyway, he asked us to carry on the work. He asked us to carry on the work. We have designed it as a steel structures totally. We have done the work as a steel structure totally, and we have compared. The cost is almost equal, but we ourselves said this will not be feasible in India at the present juncture. The reason is the cost of making the steel structure into a fireproof structure. The fireproofing has to be done with 3 options are available. You can fireproof with asbestos cladding or wooden cladding. Number 2, you can fireproof with encasing that with concrete. The third, you can use a paint called Indocement paint. The Indocement paint is so costly. This is the simplest option we can think of at that stage. Now the question here, the questions which have been asked to me comes into my mind. In what direction our structures will go in the future? In this way,
The answer is when we encase the columns in concrete. We have got an encased column. The encased columns will carry more load, so we will be having a compact section. And it is a fireproofing. So the future, presently it is not there. The present with the future, when multi-story frames are coming almost all over Chennai now, a few multi-story structures in Coimbatore, more structures will come in the second grade cities like Tirupur and Erode. Those times, the most preferred material can be a composite construction. I will take up the composite constructions later. Composite design. Presently, we are using a composite constructions in the form of a deck slab. So many places we are using it. Composite girders have not come in a wide way. Composite columns or filled columns are very rarely being used. So, the next is, sir, how do you think that steel is not a fireproof material? I think I have given two graphs. In one graph, after 200 degrees centigrade, this 200 degrees centigrade is very, very ordinary. The steel strength will go down like anything because there are two reasons. One is thermal conductivity and the thermal stresses. Number two is the steel's material structure, it will change. So you will be see along the other side, the other graph, you will be seeing the Young's modulus going down. So as soon any steel structure, if it is on fire, then there is no question of using that steel again. Sir, you said earlier one statement which I think we are not able to digest. That statement is, you can cover a steel structure with wood. Wood is a more combustible material than steel. That is the concept we have. No. The major problem is the WTO tower, you remember, the whole structure came down because of the thermal conductivity. You can see the next slide, the thermal conductivity of the materials. Thermal conductivity of the materials you will be seeing, steel will be having 43 times and the light gauge concrete 0.1 to 0.3. So, in a given time, in 1 minute time, if the temperature due to fire goes to 430 meters, in concrete it will go only 1 meter, and the cork asbestos sheets we have given. So I don't know whether you are aware of that. The WTO tower, the steel columns have been covered with the asbestos sheets. Anyway, but still the best covering material can be of concrete, a composite column, or an infill column. Okay, you take a pipe. The pipe cannot resist fire. But you fill the pipe with concrete, it will resist fire. So that is the concept we have. Another question has been asked about, I think, the most forgotten things about
steel structure is its inability to resist compression. In a beam, you have got the top card, bottom card. Let us take a simply supported beam. When you load it, the top card is in compression, bottom card is in tension. If you don't restrain the compression card will buckle. When it buckle, but bottom card is straight, you have got the twisting of the cross section. We call it as a lateral stability, lateral instability. The rule of the game are, the code says, and your experience also knows, when you go for a plain I section or a plated section, the torsional capacity will be 1 by thousands of the similar closed section. So 300 by 200, a closed RHS will be having about 500 to 800 times of the torsional capacity of the plain I section. So wherever possible, wherever you expect torsion, go for an RHS, or RHS means rectangular hollow sections or a rectangular pipe or a circular pipe or a square pipe. Then I think one interesting, the lateral strength of things I have given. One interesting thing, we will go to the overhanging cranes. There also the major problem will be your cantilever. Then kindly have a good look at the cantilever effective length factors. Cantilever effective length factors. Have a look at that very clearly. There is a wooden joist. Over that, a steel beam is there. Then the load is on the top. When the load is on the top for wooden joist, when the bottom cord is on compression, you have got an effective length of 5L. When it is at the bottom and the load is at the bottom, it is 2L, just you keep it on the top. Then the other way, when the wooden joist is on top, you are hanging the beam, putting the load on the top, you will be having an effective length of 7.5L. 7.5L of a cantilever. There is a table given in your code, and the table, nobody looks into it, including the publisher, including the people who have made errata for the code. Actually, it should be written at top. That word has to be corrected as tip. The tip is more important. The load is at the tip. The compression cord is not totally held anywhere. Let us take the worst case. Let us take the worst case when the load is on the top and the whole compression cord for infinite length is unsupported. You will be having an effective length of 7.5L. In this context, some time back, I have given a design for one gentleman who wanted to have put the load outside by means of a mono rig. So single cantilever. So the single cantilever, I have designed it
as totally supported with an effective length of L, with the load at the bottom and supported on the top. So supported at the bottom. This is the type of load I have given. Compression cord totally failed. சரி, நம்ம ஊர்ல தான் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் இல்லையா? அவங்க வந்து டோட்டலா அந்த ஃபேப்ரிகேட்டர் மாத்தி லோடுனோட டைரக்ஷன்ல மேல கொடுத்து கம்ப்ரெஷனுக்கான டோட்டலா அன்சப்போர்ட்டடா பண்ணி பக்கிள் ஆயிடுச்சு. மறுபடியும் என்கிட்ட வந்தார், சார் உங்க டிசைன் என்ன சார் இவ்வளவு பெரிய செக்ஷன் கொடுத்துருக்கீங்க, நான் வந்து 300 ISMB 300 கொடுத்துருக்கீங்க, 200லயே வேலை முடிக்கலாம்னு எங்க ஃபேப்ரிகேட்டர் சொன்னார். அந்த 300 10லயே சார் என்ன ஆச்சு தெரியலையா? The matter is this, these are certain things. நம்ம ஊர்ல வந்து திருவள்ளுவர் அன்னைக்கு சொன்னது அடிக்கடி ஞாபகப்படுத்தி சொல்லுவேன். தேராதான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுருவும் தீரா இடும்பை தரும் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபேப்ரிகேட்டர்ஸ் அண்ட் த மேசன்ஸ் நாலேஜ் வச்சுட்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றது அப்படிங்கிறது தெளிந்தான் கண் ஐயுருவும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். So how many people have gone through the code? There is an effective length of 7.5 times L. 1 times L, 2 times L எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். 7.5 L கோட வேணா பாருங்க நீங்க. So let me close it for the time being. நம்ம ரூல் படி அபவுட் 1.5 மணி நேரம் லெக்சருக்கு அப்புறம் ஃபர்தரா கண்டினியூ பண்ணா போர் அடிக்கும். No sir, we have no. Excuse me sir. We have only 20 minutes sir. After that it should be cut sir. இல்ல இப்ப கேள்விக்கு நேரம் கொடுப்போமே. சார் இருக்காதுங்க சார். 7:30க்கு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும் சார். அதாங்க சார் 7:30 கட் ஆயிடும். அதனால நான் கேள்விகளுக்கு முதல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத அப்புறம் கண்டினியூ பண்ணட்டுமா? ஓகே சார். ஓகே சார். எஸ் சார், டெஃபினெட்லி சார். என் லெக்சர் வந்து இப்படி பிளைனா இருந்த மாதிரி உங்க கேள்விகளும் பிளைனா இருக்கலாம். எது வேணாலும் கேள்வி கேட்கலாம். Please raise your hand. Participants, please raise your hands. Participants, please raise your hands. Those who are interested to ask the doubts to the professor. Participants, please raise your hands. Yeah. Karthikeyan. Please go ahead. Hello, good evening, sir. Hello, sir. Good evening, sir. Good evening. சொல்லுங்க. Sir, actually, I have one doubt, sir. I have a very lengthy building. 1 minute. 1 minute. That L by D W ratio. As of now, IS 800 only has 4. I have a building which is 200 meters length. In between, there is an expansion joint of 1 meter. Okay. So, in that case, that L by W, do I need to take for the whole length or up to expansion joint? மறுபடியும் சொல்லுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. உங்க பில்டிங் வந்து I have a building of length. Sir, length is 200 meters. Yes. So there is an expansion joint gap at 100 meters of width 2 meters. Okay. Right. Okay. And the width of the building is 30 meters. Okay. There is no need for joint in steel structures less than 600 meter length. 600 meter வரைக்கும் expansion joint கொடுக்க வேண்டியது இல்ல. ஏன்னா you have given expansion joint everywhere. When you put a bolt, Yes, sir. you have got a clearance of 1.5 mm. When you put a sheet, Yes, sir. no sheet is continuous for 200 meters. So the sheets are Correct, getting sir. overlap. So as far Yes, sir. as our Indian conditions are concerned, definitely there is no need for an expansion joint of 200 meters. Please. Okay, sir. Sir, actually, in that case, if I have to apply wind load,
So L by W ratio of, because 200 by 30 meters, it is exceeding 4. If Yeah. I consider 2 units, one has a 100 meters as 1 unit, other building has 1 more unit. Because of the expansion joint, that length has to be taken as full, or it has to be only one portion of the building. Only half. Only Definitely half. Only half. Okay, sir. Participants, any other questions? Any other questions? Please, Sir, please raise can your you hand. explain about the laterally restrained beam, sir? If we consider purlin resting on the primary rafter, can we design the rafter as a laterally restrained beam? Okay. That we call it as a racker. A purlin, see, whenever there is a wind load, a primary frame's bottom chord will be in compression. So when we have the total about 24 meters or 34 meters on an unrestrained compression chord, it will lead to heavy design or it will buckle. So you are restraining the compression chord at the purlin points or every alternate purling points by means of a rafter which is connected to the bottom of the flange and the purlin, usually at a distance of the depth of the rafter. Now the question is clear. What is the force for which this rafter has to be designed? Is that question? Is it the question, please? Yes, sir. Yes, sir. If we are not, see, due to the constraint of connecting the purlin to the border compression flange, if we just put a purlin just sitting about the top flange. There are two things. The rafter has to be designed and the rafter connection has to be designed. Both are. Yeah. Yes, sir. Yes. Yes. So you take 2.5% of. Kindly take 2.5% of the compression flange force. That's all. Normally, they take either of that, either a purlin, or they say normally the compression flange will be having more force. But take 1/40th of the compression flange force and make it in the direction of your rafter, inclined directions of that rafter, and design it as a compression member. So when you make a compression member, you will be having a nominal bolts at both ends. Yes, please. சார் இப்போ ஆர்சிசி காலம் இருந்தாலும் ஸ்டீல் ட்ரஸ் உட்கார வச்சது அதுக்கும் நீங்க வந்து 600 மீட்டர் வரைக்கும் தேவையில்லைன்னு சொல்றீங்களா சார்? எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பா ஆர்சிசி காலம் இருந்தா வேண்டியதே இல்லை, டெஃபினட்டா வேணும். ஓகே சார். சார் டை ரன்னர் அண்ட் பிரேசிங்ஸோட சிக்னிஃபிகன்ஸ். டை ரன்னர் சார், டை ரன்னர் என்ன ஸ்பேசிங்ல வைக்கணும் அப்படியா கேள்வி? அதோட சிக்னிஃபிகன்ஸ், டை ரன்னரோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஆமா, இது முதல் கொஸ்டினுக்கு வருவோம். முதல்ல வந்து the first question, when many of your members have joined, they've asked a question on the wind load. Due to the wind load, when the dead load is less, when the dead load is your galvanium sheet and your purlin only, your if you put it as a, if you call it as a, I will explain the tie runner for a truss and then I come back to the frame later. You have got the bottom chord total end to end.
if you got a truss of about 30 meter, end to end, the 30-meter length is vulnerable for buckling. You have to reduce the buckling length in the lateral direction. To reduce the lateral length buckling, we use a tie runner. Right? This tie runner will work if they are firmly anchored to the end. The tie runner ரெண்டு பர்லினுக்கும் ரெண்டு ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் விட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸும் ஒரே டைரக்ஷன்ல கூட பக்கிள் ஆகலாம். So the tie runner has to run for the entire length of your building and anchored at the end at the concrete column or a special steel arrangement at the end. This tie runner has to satisfy again 1/40th of your compression force on your bottom chord compression due to wind. Then number of tie runners you can choose according to the bottom chord dimensions which you want to prefer. Making a top chord and bottom chord compression equal, usually a tie runner of around 1/4 span may be required. Or if tie runner around about 5 meter to 5 meter to 7 meter may be required. If your truss is about 28 meters, you need about 1, 2, 3, 7 meter spacing, you need a tie runner. Okay. It all depends upon the wind intensity. Will it deflection வந்து அத அரெஸ்ட் பண்ணுமாங்க சார் அந்த டைர்னர்? என்னங்க? வெர்டிகல் டிஃப்ளெக்ஷனையும் அரெஸ்ட் பண்ணுமா அது டைர்னர் சார்? பண்ணாது. ஓகே. லேட்டரல் பக்லிங் only horizontal only தான் பண்ணும். ஓகே. சார் எனக்கு ஒரு டவுட் சார். கார்த்திக். சொல்லுங்க. சார் இப்போ ஒரு 30 மீட்டர் ஹைட்ல இருக்க கான்கிரீட் பில்டிங் சார் இது. சரி. அது வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங். அதுல வந்து எப்ப பார்த்தாலும் இந்த ரெயின் ப்ராப்ளம் இருக்கறனால சீப்பேஜ் நிறைய இருந்துட்டே இருக்கு அந்த பில்டிங்ல. ஓகே. அது வந்து எனி ரீசனால ரிப்பேரும் பண்ண முடியல. என்ன ரிப்பேர் ஓவர்லே பண்ணிட்டே இருந்திருக்காங்க மேல ஸ்லாப் மேல, அப்பவும் அந்த சீப்பேஜ் ஆயிட்டே இருந்திருக்கு. அது ரொம்ப பிஸி பில்ட் ஸ்ட்ரக்சர்ன்றதுனால அது எதுவும் ரீஒர்க் எதுவும் பண்ணாம மேல அதுக்கு மேல ஒரு ஸ்டீல் ஷீட் ரூஃபிங் மாதிரி போடலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. சரி. இப்போ அதுல அந்த ஸ்லாபோட ஸ்ட்ரென்த்துமே என்டிடில அப்டைன் பண்ண எடுக்க முடியல. ஏன்னா ஓவர்லேயிங் நிறைய டைம் பண்ணதுனால அந்த ஸ்லாபோட ஸ்ட்ரென்த் எடுக்க முடியல. இப்போ அதுக்கு மேல 2 மீட்டர் ஹைட்ல வந்து ஒரு ஸ்டீல் ஷீட் ரூஃபிங் மாதிரி போடுறாங்க. ஸோ ஆல்ரெடி பில்டிங் 20 மீட்டர் ஹைட்டு, 30 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கு, 2 மீட்டர் ஹைட் அந்த மேல போடும் போது அந்த ஷீட்டு வைக்கிற காலம் சப்போர்ட் பண்றோம். அந்த காலத்துக்கு புட்டிங் போட்டு அந்த ஸ்லாப் மேல எல்லாம் உட்கார வைக்கிறது அட்வைசபிளா சார்? No problem, you can go ahead, but number of support 2 meter heightல தான் போட போறீங்க. அத மேல இருக்கிற ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்க போறது இல்லையா? கிடையாது சார். மேல இருக்கிற ஸ்பேஸ் யூஸ் பண்ணா உங்க கார்ப்பரேஷன் கார வந்துருவா இல்லையா? சார் இது கொஞ்சம் ரிமோட் ஏரியா தான். ரிமோட் ஏரியானா மேல இருக்கிற ஸ்பேஸ் யூஸ் பண்ண மாதிரியே போடலாம். எந்த வேணாலும் போடுங்க. ஏன்னா உங்களுடைய டோட்டல் லோடோட கன்சர்ன் இது வரைக்கும் நீங்க போட்ட லோடோட கன்சர்ன் பண்ணும்போது we are not going to add more than 10 kg per meter square on the surface. Okay sir. அதனால number of vertical supports increase பண்ணிக்கணும். Okay sir. Okay. Don't have 1 or 2 supports. Try to have number of supports more on that that roofing. ஏன்னா இது வந்து பர்மிட்டட், இது வந்து ஃபுல் ப்ரூஃப். அது ஆக்சுவலா என்ன ரீசன் நீங்க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா டெஃபினட்டா கான்கிரீட் இஸ் போரஸ். அந்த போரஸ் கான்கிரீட்டை வந்து எடுத்துட்டு புதுசா தான் கான்கிரீட் போட முடியும். மேல போட்ட நீங்க ஓவர்லே எதுவுமே ஒர்க் பண்ணல. ஸோ டெஃபினட்டா இந்த சொல்யூஷனுக்கு முன்னாடியே நீங்க வந்திருக்கலாம். ஹலோ. எஸ் ப்ளீஸ்.
ஓகே சார் அதான் சார். ஓகே சார். ஓகே. அந்த மேக்ஸிமம் ஸ்பேன் 8 மீட்டர் இருக்கு சார். அது ஓகேவா சார்? அது மேக்ஸிமம் ஸ்பேன் 8 மீட்டர் ஸ்பேசிங்ல வருது சார். அந்த காலம் டிசைன் பண்ணிட்டோம். ஒரு இடத்துல மட்டும் 8 மீட்டர் ஸ்பேன் மீட்டர் தானே? ஓகே 8 go ahead. 6 meter is fine, no problem. 8 சார். சாரி 8 huh 8 மீட்டர் சார். 6 இல்ல சார், 8 is not a problem again. ஓகே சார். ஃபைன். Thank you சார். Thank you சார். Right. Hello, Sabri. Please. Yes, please. Sir, myself Vivekananda. சொல்லுங்க. Sir, இந்த ட்ரஸ்ட் மெம்பர்ல வந்து knee brace அப்படிங்கிற ஒரு டேர்ம் யூஸ் பண்றாங்க சார். என்னங்க? knee brace. Fine. Okay. அதோட பர்பஸ் என்ன சார்? knee brace நீங்க பிராக்டிகலா பார்த்தத பத்தி கேக்குறீங்களா, தியரிட்டிக்கலா படிச்சத வச்சு சொல்றீங்களா? இல்ல தியரிட்டிக்கலா கேக்குறேன் சார். பிராக்டிகலா பார்க்கல. அந்த ஏன்னா பிராக்டிகலா இப்ப ரீசெண்டா நீங்க பார்த்திருக்க முடியாது. ரீசன் என்னன்னா அந்த knee braceங்கிறது எங்களோட காலத்தினோட பில்டிங். அது எங்களோட காலங்கிறது நான்லாம் உங்க ஏஜ்ல இருந்த காலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது knee brace அப்படிங்கிறது ட்ரஸ் காலம், கான்கிரீட் காலம். அன்னைக்கே வந்து இந்த ட்ரஸ்ஸையும் கான்கிரீட் காலத்தையும் ஒரு ரிஜிட் ஃப்ரேமா ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சாங்க. அந்த ட்ரஸ் வந்து ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஓகே. ரெண்டுல. அதனால 2 பாயிண்ட்ல உட்கார்ந்து டிஸ்டன்ஸ்ல உட்கார்ந்ததுன்னா தட் வில் டேக் அ மொமெண்ட். அந்த மொமெண்ட்டை வந்து எடுக்கணுங்கிறதுக்காக ட்ரஸ்ஸினோட பாட்டம் கார்ட்ல இருந்து ஒரு மெம்பரை, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன அந்த சோகால்ட் ரேக்கர் மாதிரியே இன்னொரு மெம்பரை கொண்டு வந்து கான்கிரீட் காலமோ அல்லது வால் மேலேயோ சப்போர்ட் பண்ணுவாங்க. அதான் knee brace பேரு. அந்த knee braceனோட பர்பஸ் வந்து எண்ட் செக்ஷனை ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்காக யூஸ் பண்ணது அது. பட் தட் இஸ் an yesterday's practice. அந்த yesterday's practice இப்போ வந்து ஜாஸ்தி இல்ல. இப்ப பிஇபி வந்ததுனால பிஇபில அதே மாதிரி ரேக்கர் இருக்குது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பில்டிங்கோட காலையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பிளேட் செக்ஷனை யூஸ் பண்ணிருக்காங்க. அந்த பிளேட் செக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அந்த பிளேட் செக்ஷனோட பாட்டம் கார்டு தான் knee brace, அந்த காலத்தினோட knee brace. Okay. Sir. Sir, I am Gopinath, sir. Yes, please. Yes, sir. Sir, I have one big sir, அதாவது எனக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்கு. என்னன்னா 2016ல உங்களை மீட் பண்ணேன். ஏன்னா 5 minutes தான் இருக்கு சார். ஸோ 2016ல உங்களை மீட் பண்ண ஒரு அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணு கேட்டால் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான பாயிண்ட்ஸ் கொடுத்தீங்க. அதை வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். நாங்கள் வந்து நிறைய செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம் நாலேஜ் அப்டேஷனுக்கு. 28 இன்ஜினியரிங் காலேஜ் போய் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். 5 countries போயிட்டு வந்துட்டோம் சார். இப்போ என்ன கேட்குறேன்னா, நாங்கள் இனிமேல் வருங்காலத்தில் இந்த இந்தியாவுக்காக நாங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் வந்து என்ன வந்து இந்த நாட்டு மக்களுக்கு கொடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க சார்? உங்க அட்வைஸ் கொஞ்சம் தேவைப்படுது சார். என்னோட ஸ்லைட்ல வந்து கடைசி ஒரு 4 ஸ்லைட் போட்டுருப்பாரு சார். கடைசி 4 ஸ்லைட் இருக்கும் பாருங்க. இப்ப மேஜர் ப்ராப்ளமே நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. எஸ் சார். டேஸ் ஹேவ் என்னோட ஸ்டோரினோட நான் எப்படி ஸ்டீல் ஸ்ட்ரக்சருக்கு உள்ள போனேங்கிற ஒரு ஸ்டோரி சொல்றேன். இட் வாஸ் 1967 ஐ திங்க். அப்ப வந்து புல்கானின் அண்ட் குருஷேவ் ஆஃப் ரஷ்யா have visited ICF. They told in India there is no scope for steel structures. அது அவங்க சொன்னது. அடுத்த நாள் I have been awarded a steel structure project. The whole of Tamil Nadu, there is only one project done on steel, that is mine. அப்ப சொன்னேன், நான் அழுத உட்கார்ந்து அன்னைக்கு பூரா அவர்கிட்ட வர்கீஸ்ல அழுது பார்த்தேன். எனக்கு ஃபியூச்சரே இல்லாம போயிடும் அப்படின்னு. அந்த
ஃபியூச்சர் அப்படிங்கிறது என்னாலதான் உனக்கு டிஃபைன் பண்ண முடியும், உனக்கு தெரியாது. 25 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் தான் ஓல்டு இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஓல்டு இருக்கு. பட் அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சரை டீச் பண்றதுக்கான மெத்தட்ஸோ அல்லது ஆர்டினரி மக்களுக்கு அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் போற மாதிரி வழியோ இதுவரை இல்லை. அந்த வழியை கொண்டு போறதுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, உங்க ஸ்டூடெண்ட் உங்களுடைய அசோசியேஷன்ல whoever has got a mastery in the steel structures, you go to the colleges and tell them at a steel structure ஒண்ணுமே இல்லடா, load is equal to stress into strain, load is equal to stress into area, m is equal to fz, அதுக்கு மேல ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் ஒண்ணுமே இல்லைன்னு ஒரு கான்ஃபிடன்ஸை கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி லாஸ்ட் இதுல ஒன்று கொடுத்துருப்பேன், கம்ப்யூட்டர் தான் எவ்ரிதிங். உண்மை இல்லைன்னு சொல்ல, கம்ப்யூட்டர்ல இருக்கிற ப்ரோக்ராமை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணாதான் அந்த ஸ்ட்ரக்சருக்கு வேல்யூ. ஸோ யூ ட்ரை டு கிரியேட் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஃப்ரம் த பிகினிங். ஆஃப்டர் ஆல் ஸ்டீலா இருக்கட்டும், காங்கிரீட்டா இருக்கணும், தேர் ஆர் ஒன்லி 2 forces. One is a 3 forces வச்சுக்கலாம் கூட. One is a compression, another is tension, third is a shear. Then only for 3 reasons we are designing. One is a strength, another is a stiffness, there is a stability. So இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸோட நீங்க உங்க பீப்புள்கிட்ட போய் உங்க பீப்புளை அப்ரோச் பண்ண சொல்லுங்க, அல்லது சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. அந்த எஃபர்ட்டுக்கு நீங்க பேம்ப்ளெட்ஸ் மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ட்ரை டு கிவ் யுவர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிசைன் ஆஃப் த பில்டிங்ஸ். ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் டீச்சர்ஸை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு காலத்துல டாப் பீப்புள் மட்டும்தான் டீச்சிங்கு போனாங்க. இன்னைக்கு பாட்டம் பீப்புள் தான் டீச்சிங் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இதுல ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்ல எஃபெக்டிவா ஏதாச்சும் நடத்தணும்னா நம்ம உங்களுடைய இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு புக்ஸ்ல தியரியில பிராக்டிஸ்ல அடிபட்டு உதப்பட்டு கண்டுபிடிச்சதை எல்லாம் போய் பையங்களுக்கு சொல்றதுக்கு ட்ரை பண்ணும். Am I right? Yes sir, excellent sir, thank you sir. Sir, I think என்ன சொன்னீங்க, இது 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? Yes sir, yes sir, yes sir. இதே மாதிரி நிறைய அகேஷன்ல நம்ம மீட் பண்ண தான் போறோம். Yes sir, yes sir, yes sir. Thank you sir. Right. Thank you for this great opportunity and knowledge updation forum. We are very happy to participate in this event sir. We expect next one more session like this event sir. Definitely உண்டு. அதான் சொல்லிட்டேனே. Any more session, ஒன்னு இல்ல, இன்னும் 2 3 எது வேணா பண்ணலாம். நான் உங்களுக்கு